Hi friends, welcome to RST Healthy Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது கிச்சன் டிப்ஸ் தாங்க. எல்லா தரங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே புதுசா இருக்கும். கண்டிப்பா நீங்க முழுமையா பாருங்க. முழுமையா பார்த்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸோ இல்லை கிண்ணமோ ஏதாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம விம் லிக்விட் வாங்குவோம். இது வாங்கும்போது நமக்கு ரொம்ப நாளைக்கு வராது, சீக்கிரமாக நம்ம காலி பண்ணிடுவோம். சில டைமில் பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இதை எடுத்து கொட்டி விட்டுட்டு கீழெல்லாம் நம்ம ஊற்றி விட்ருவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது மாதிரி ஒரு பவுலோ இல்லைன்னா அது மாதிரி கப்லேயோ நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா நிறையலாம் எடுக்கல, கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். எடுத்து இது ஃபுல்லாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இது மாதிரி ஏதாவது நம்ம வந்து பாட்டிலோ இல்லைன்னா வந்து தண்ணி பாட்டில் இருக்கு இல்லையா அது மாதிரியோ இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுற இது மாதிரி பாட்டில் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் இதில் ஊற்றி வச்சுக்க போகிறேன். நீங்கள் வைக்கும் போது நமக்கு ரொம்ப நாளைக்கு வருங்க. பசங்களும் எடுத்து இதை வந்து யூஸ் பண்ணி கீழேயும் கொட்டவும் முடியாது. நீங்கள் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையானது இது மாதிரி எடுத்துட்டு நம்ம இதை வந்து வச்சு நம்ம வீட்டு பாத்திரத்தெல்லாம் நல்லா வந்து தேய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன். நான் வந்து கொஞ்சமாக தொட்டுட்டு இதை தேய்க்கும் போதே பாருங்கள், உங்களுக்கு ஒரே ஒரு இதை நம்ம தொட்டோம், அதுக்கே நமக்கு எவ்வளோ நுரை வருது பாருங்கள். நீங்கள் வந்து திக்காக இருக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி கையெல்லாமே குழன்னு ஆகிடும். அதை வந்து கழுவி எடுக்கிறதுக்கும் நமக்கு வந்து தண்ணியும் அதிகமாக செலவாகும். இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பாத்திரம் நீங்கள் வந்து தேய்ச்சாலுமே ஈஸியாக நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். அதை வந்து கழுவி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம கையிலும் வந்து அந்த குழகுழப்பு தன்மையும் சீக்கிரமாக போயிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம ஊற்றி வைக்கிறதால டக்கு நம்ம வந்து கை வாஷ் பண்ணுறதுக்கோ இல்லை பசங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு சொல்கிறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு இது மாதிரி வரும் இல்லையா, அப்போது கையும் நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து டெட்டாயில் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் வந்து டெட்டாயில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நல்லா வந்து டைல்யூட் பண்ணி இது மாதிரி நீங்கள் ஊற்றி வச்சுக்கிட்டீங்கன்னும் போது மீன் கழுவும் போதோ இல்லைன்னா வந்து சிக்கனு நான்வெஜ் ஏதாவது நம்ம வந்து செய்யும் போது லாஸ்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு இந்த லிக்விட் நம்ம வந்து கீழேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நம்மளும் வந்து கையில் நல்லா நம்ம கையும் வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கரண்டி மாதிரி எடுத்துருக்கேங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ரொம்பலாம் சூடாகணும்னு அவசியம் இல்லைங்க, லைட்டாக நமக்கு சூடானால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக நமக்கு நல்லா சூடாகிடுச்சு. இதில் நான் வந்து சேர்க்க போகிற பொருள் பார்த்தீங்கன்னா 2 பொருள் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வேஸ்லின் சேர்த்துக்கிறேங்க. வேஸ்லின் வந்து கொஞ்சமாக தானே சேர்த்துக்கிறேன், லைட்டாக வந்து ஒரு பிஞ்ச் நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இது கூட நான் வந்து ஜவ்வாது பவுட்ரு இருக்கு இல்லையா, அதையும் நான் சேர்த்துக்கிறேன். ஜவ்வாது பவுட்ரு கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா இதை கலந்து விட்டுக்கிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதும் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. நான் இன்னொரு கிண்ணத்தில் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதும் இதில் வந்து பஞ்சு அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் அப்படின்னா காட்டன் துணி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு நல்லா இதை தொட்டுட்டு நல்லா புழிஞ்சிக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இது மாதிரி உட்டன் டோர் இருந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஒரு மாதிரி வெள்ளையாயிடும், இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி கலர்லாம் மங்கின மாதிரி இருக்கும். நீங்கள் இது மாதிரி இந்த வேஸ்லினும் இது மாதிரி இந்த ஜவ்வாது பவுடர்லாம் சேர்த்து நல்லா இதை தொடச்சி எடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா அது பளபளப்பும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. சிலர் வீட்டில் வந்து பூஜை ரூம் இருக்காது, நம்ம வந்து வீட்டில் வந்து இது மாதிரி உட்டன் டோர் வச்சு நம்ம பூஜை ரூம் க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி டோர்லலாம் நீங்கள் இது மாதிரி நீங்கள் இந்த வேஸ்லினோ எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் ஜவ்வாது பவுடர் சேர்த்து நீங்கள் தொடச்சி வைக்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ரொம்ப நாளைக்கு அந்த பளபளப்பு இருக்குங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம வந்து டிட்டர்ஜென்ட்டோட லிக்விட்லாம் வாங்குவோம் இல்லையா, இது மாதிரி வாங்கும்போது சில டைமில் இது மாதிரி பாட்டிலில் கிடைக்கும். கொஞ்சம் ஆஃபரில் இருக்கும்போது நம்ம இது மாதிரி கொஞ்சம்
4 லிட்டரில் வாங்கியிருப்போம். இது மாதிரி வாங்கும் போது நமக்கு இது மாதிரி ஒரு பேக் மாதிரி தான் கொடுப்பாங்க. இதை நீங்கள் தூக்கி போடாதீங்க. இதை தூக்கி போடாமல் சூப்பரான ஒரு நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம சில டைம் எங்கேயாவது வெளியில் போகிறோம், ட்ராவலிங்கில் இருக்கோம் அப்படின்னும் போது எதுக்காவது நமக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இதை நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னும் போது, அதாவது வீட்டில் சின்ன குழந்தைங்களாம் இருந்துச்சுன்னா அப்பப்போ நமக்கு பாத்ரூம் போயிடுவாங்க, நம்ம பிரச்சனை இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் இதில் நம்ம தண்ணியை நம்ம ஊற்றி நம்ம காரில் எடுத்து வச்சிடலாங்க. அப்படியும் இல்லை நீங்கள் ட்ரெயினில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னும் போது இது என்ன பண்ணலான்னா, இல்லைங்க பஸ்ஸில் எங்கேனாலுமே நம்ம இது மாதிரி இதை நல்லா ஊதிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஊதிக்கலாம். ஊதிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு தலைக்காணி உரையை போட்டுட்டு நம்ம இதை தலைக்காணியாக யூஸ் பண்ணலாங்க. ட்ரெயினில் போனீங்கன்னும் போது நம்ம பேக்கெலாம் வச்சு படுப்போம் இல்லையா, அதுக்கு பதில் நீங்கள் இது மாதிரி வச்சு படுக்கும் போது ரொம்பவும் நல்லாயிருக்கும். நீங்கள் காரில் ரொம்ப தூரம் போகிறீங்க அப்படின்னும் போதும் இதை நம்ம பேக் சைடில் வச்சுக்கிறதுக்கோ இதை சின்ன பசங்க படுக்க வைக்கிறதுக்கு அதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நம்ம காசு கொடுத்து ஏர் பில்லோ வாங்கணுன்ற அவசியமும் இல்லைங்க. கண்டிப்பாக இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தூக்கி போடாமல் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. நல்லா ஒரு சின்ன தலைக்காணி மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, இது மாதிரி நம்ம வெளியே எடுத்து இந்த காற்றை நல்லா அமுக்கி நம்ம வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மடித்து வச்சுக்கலாங்க. அதாவது நம்ம ஏர் பில்லோ நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக காசு கொடுத்து வாங்காமல் இது மாதிரி நம்ம வாங்கும் போது இருக்கிற இந்த பொருளை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருக்கேன், குக்கிங்கும் போட்டிருக்கேன். கண்டிப்பாக என்னோடய சேனலில் பிடிச்சிருந்த ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மடித்து நம்ம எங்கே வேணால் பேக்கில், ஹேண்ட் பேக்கில் எங்கே வேணால் வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் லவங்கம், பட்டை, சோம்பு, கொஞ்சமாக ஏலக்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அஞ்சரைப்பட்டி மாதிரி இருக்கிற இந்த பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்பவும் நல்லாவும் இருக்குது. நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். நல்லா இருக்குது. உங்களுக்கும் தேவைன்னா நான் ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அதை வாசனை பொருள்லாம் தனியாக நம்ம போட்டு வச்சுக்கலாம். மூடுறதுக்கும் திறக்கிறதுக்குமே நல்லாவும் வசதியாகவும் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கீழே ப்ராடக்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை நம்ம ஒரு 3 வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அது வதங்கி வரட்டும். இது வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இது பார்த்தீங்கன்னா தக்காளி, இஞ்சி பூண்டு சேர்த்து நான் அரைச்சிக்கிறேங்க. நீங்கள் தனித்தனியாக பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்திங்கன்னா சீக்கிரம் நமக்கு வேலை முடியும். இது மாதிரி தக்காளியோட சேர்த்து இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிட்டு நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த மஞ்சத்தூள் உப்பு சேர்க்கும் போது நமக்கு நல்லா வதங்கி வரும் வெங்காயம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. நம்ம இந்த எண்ணெயிலே மிளகாத்தூள் சேர்க்கும் போது கலர் நல்லா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே நல்லா அது நமக்கு வதங்கி வருது. வதங்குற சமயத்தில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை போட்டுக்கிறேன். இது பாருங்கன்னா இந்த இது 2 நாள் ஆச்சுங்க ஸ்டோர் பண்ணி, ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதோட வீடியோ நான் போட்டிருக்கேன். நான் மேலே ஐக்கான்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். தேவைன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 2-3 நாள் ஆச்சுங்க. இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா நான் வெஜிடபிள் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நான் செக் பண்ணி பாருங்கள். கொத்தமல்லியும் பார்த்தீங்கன்னா என்ன நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க. நல்லா அது வதங்கி வரட்டும். நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் மசாலா தாங்க செய்ய போகிறோம். மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அது ஒரு பக்கமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியும் இஞ்சி பூண்டு அரைச்சோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் கொஞ்சமாக முந்திரி சேர்த்து அரைக்கும் போது இன்னும் நமக்கு ரிச்சான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும், நல்லாவும் இருக்கும், திக்னஸும் நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அது
நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சதும் நம்ம அந்த ஜார் நம்ம அரைச்சோம் இல்லையா, அதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா அது கொதிக்கட்டுங்க. கொதித்து ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு நமக்கு வந்துடுச்சு. இப்போது இந்த சமயத்தில் நீங்கள் டேஸ்ட் எதாதுன்னா பார்த்துக்கோங்க, உப்போ இல்லை காரமோ நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இப்போ வேக வச்சு அந்த மட்டன் இருக்கு இல்லையா, அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யும் போது நல்லாவும் இருக்கும், சீக்கிரம் நமக்கு வேலையும் முடியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. நீங்கள் நினைக்கலாம் மட்டனில் வந்து எல்லாம் இறங்குமான்னு, அதுக்கு தான் நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கிறோம். மூடி வைக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா அந்த மட்டனில் எல்லா மசாலாவும் நல்லா இறங்கி நமக்கு தொக்கு பதத்துக்கு இது மாதிரி வந்துடும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக நீங்கள் மிளகுத்தூள் தேவைன்னா நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டை ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் RST ஹெல்த்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.